ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதையெல்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ அதை ஒரு வீடியோவாக அவங்கள்ட்ட காமிக்கலான்ட்டு. ஸோ இப்படி நாங்கள் ஒரு பேக் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்குள்ளே தக்காளி விதை இருக்குது, அப்புறம் கீரை விதை இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய், அடுத்து இது கத்தரி, அப்புறம் கொத்தவரங்காய் இவ்வளவும் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம கார்டனில் அப்படி கொஞ்சம் நம்ம மிளகா செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைட் பூ தான் அப்படியே வரிசையாக அப்படி நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த இப்படி ஒரு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லேயர் மாதிரி நாங்கள் போட்டோன்னா அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி ஒரு லேயர் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம். தக்காளி விதைகள் இதெல்லாம் லைட்டாக நம்ம உள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். லைட்டாக மேலே மண் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து கொத்தவரங்காய். ஸோ இதை வந்து நாங்கள் அந்த சைடு போட போகிறோம். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் கொடி மாதிரி படர மாதிரி வந்தாலும் நாங்கள் இந்த வலையில் படர்த்தி விட்டுடலாம். ஸோ அதனால் ஒரு அடையாளத்துக்காக லைன் போட்டு இது தக்காளி வச்சுருக்கோம். இனி அங்கே வந்து கொத்தவரங்காய் போட போகிறோம். இப்போ கொத்தவரங்காய் அப்படியே ஒரு 2-3 அப்படி டக் டக் கிட்ட வர மாதிரி அப்படி நம்ம போட்டுடலாம். ஸோ லைட்டாக அப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டு, ஏன்னா அதில் எல்லாமே ஒட்டி இருந்துச்சுன்னா அப்படி ஒன்றாவே தழுத்துரும். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம இனி லைட்டாக மண் போட்டு அப்படி மூடிடலாம். ரொம்ப மண் போட்டு எப்படியும் வெளியே வந்துடும், ஆனாலும் லைட்டாக மண் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமே வெளியே க்ரோத்து தெரியும். ஸோ அதனால் லைட்டாக மண் போட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு விதைய போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் போட போகிறோம். ஸோ அதையும் இதில் ஏதாவது ஒரு ஏரியா பார்த்து நாங்கள் இப்போ போட போகிறோம். வெண்டைக்காய் மட்டும் 2 லேயராக போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். வெண்டைக்காய் வித்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அது கரெக்டாக நம்ம போடுறதுக்கு நமக்கு ப்ராப்பராக தெரியும். இப்போ நல்ல மழையும் பெஞ்சிட்ருக்கனால கரெக்டாக விதையெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்படி தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இது வந்து வெண்டைக்காய் விதை போட்டுட்ருக்கோம். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மண் போட்டு அப்படியே மூடிடலாம். ஸோ இந்த இடத்துல வெண்டைக்காய் இருக்குது. நெக்ஸ்ட்டு கத்தரிக்காய் விதை போட போகிறோம். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக போடலாமா இல்லைனா வெர்டிக்கலாக ஹாரிசாண்டலாக நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். வெர்டிக்கலாக இப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிட்டோம். ஸோ வெண்டைக்காய் அதில் 2 இது இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளியே போடலாம். சரி, ஓகே. இதில் வந்து நாங்கள் கத்திரிக்காய் போட போகிறோம். தக்காளி வந்து அங்கே அந்த லேயரில் இருக்குது. ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. தக்காளி கொத்தவரங்காய், இங்கே வந்து வெண்டைக்காய் 2 லேயர், கத்திரிக்காய் 2 லேயர். இப்போ கத்திரிக்காய் அப்படி லைட்டாக போட ஆரம்பிச்சாச்சு. கத்திரிக்காய் வந்து நமக்கு தெரியும் விதை வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை கொஞ்சம் நிறைய கிட்டே போட்டாலும் நம்ம அடர்த்தியாக வளர்ந்த பிறகு நம்ம தனித்தனியாக பிடுங்கி வச்சிடலாம். அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் கத்திரிக்காய் விதை போட்டுட்ருக்கோம். இப்போது விதையை பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இப்படி ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஒரு பேக்கெட்லேயே வந்து நிறைய விதை இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நிறைய இது கிடைக்குது. ஸோ அதை அப்படியே இனி க்ளோஸ் பண்ணிடலாம். லைட்டாக எல்லாத்தையும் மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது மழைங்கிறனால நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாகவே அது க்ரோத் வரும். அதனால தான் நாங்கள் இப்போ உடனே மழையிலையும் இருந்து நாங்கள் எப்படி போட்டுட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான், எல்லா இந்த வகைகளும் போட்டாச்சு, செடிகள் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கீரையை வந்து இப்படி ஒரு பெரிய சர்ஃபேஸ் இருக்குது, இது ஃபுல்லாகவே கீரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கீரைக்கும் வந்து நாங்கள் அப்படி அங்கே எங்கேயுமே கொச்சன்னு போடாமல் இப்படி ஒரு லைன் போட்டு அப்படி நாங்கள் இப்படி வரிசையாக போட்டோன்னா நமக்கு இன்னும் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து டிஃபைன் நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் அப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா விதையுமே போட போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெரிய இந்த ஃபுல் ஸ்பேஸுமே கீரைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கீரை விதையை போட போகிறோம். இது வந்து என்ன கீரைன்னு தெரியல ஆக்சுவலி. கீரை வகைகள்னு விதைன்னு இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னு வந்து வளர்ந்து வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். நிறைய இருக்குது ஆக்சுவலி, இன்னொரு லேயர் கூட போடலாம். இன்னொரு லேயரும் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ மொத்தம் நமக்கு 4 லேயரில் இந்த செடி நம்மளுக்கு இருக்குது கீரை.
எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் அங்கே ஸ்பேஸ் இருக்கனால விதையும் மீதி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த் ஆக்கி அதுலேயும் கொஞ்சம் தட்டிட்டு லைட்டாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அங்கேயும் இன்னும் கொஞ்சம் போடலாம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தட்டி யூஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.